சட்டமன்றம் சினிமா கொட்டகையாக மாறியிருப்பதாக கூறியுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி, கரூர் துயரத்தை பார்த்து அழாத தாவேகாவினர் சினிமாவை பார்த்து அழுவதாக கடிந்துரைத்துள்ளார். கரூரில் ஒரு சம்பவம் கடந்த ஆண்டு நடந்துச்சு. ஆனால் அன்னைக்கு கண்ணீர்லாம் யாரும் விடலை. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அந்த கண்ணீர் விடுறாங்க பாருங்கள் அந்த அமைச்சர்கள்லாம். அதில் எந்த அமைச்சருடைய கண்ணிலையும் அன்றைக்கி எந்த கண்ணீர் துளியில் அவங்க அமைச்சர்களாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் ஏதோ ஒரு 4-5 அமைச்சர்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கு ஒரு திரைப்பட கொட்டகையாக கூடமாக திரைப்படம் தயாரிக்கின்ற இடமாக நம்முடைய சட்டமன்றம் இருக்குது. இன்னும் சொல்ல போனோமையானால் அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பேசிய பேச்சு என்ன என்பது நீங்கள் பார்க்கணும். அதாவது நான் சட்டமன்றத்தில் பேச எழுந்தால் வெளியே போயிட்டு நாங்கள் எங்கே வெளியே போகிறோம்? நாங்கள் உள்ளே தான் இருக்கோம். அதே நேரத்தில் சில குற்றச்சாட்டுகள் வருகிற பொழுது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்வதற்கு எதிர்க்கட்சிக்கு முழு உரிமை உண்டு.